அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை உள்ளவர்கள் விரதம் இருக்கலாமா? அப்படி விரதம் இருந்தால் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? ஏன்னா எல்லா மதங்களிலுமே ஒரு சேர இருக்கிற ஒற்றுமையான ஒரு விஷயம் என்னென்னு நான் பார்த்தேன்னா, இந்த விரத முறைகள் உலகம் பூரா இருக்குது. அதே போல் அனைத்து மதங்களுமே வியாதி உள்ளவர்கள் இந்த விரதம் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. பட் சர்க்கரை ஒரு வியாதியா? கிடையாது. சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு குறைபாடு. சர்க்கரையை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது உறுப்புகள் பாதிப்படைஞ்சு கண்ணோ ஹார்ட்டோ கிட்னியோ பாதிப்படைஞ்சதுன்னா அதை வியாதின்னு சொல்லலாம். ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி தீவிரமான சர்க்கரையினால் பாதிப்பு உள்ளவர்கள், இருதய பாதிப்போ இல்லை கிட்னி பாதிப்போ கால் புண்ணோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த விரத முறைகள்லேருந்து விலக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நார்மலாக சர்க்கரை உள்ளவர்கள் எல்லாருமே இந்த விரத முறையிலேருந்து விலக்கு எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு பிரியமாக இருந்தால் நிச்சயமாக செய்யலாம். அப்படி செய்யும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும், எந்த மாதிரி மருந்துகள் எடுத்தால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல சர்க்கரை உள்ளவர்கள் விரதம் இருக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம் லோ சுகர் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். இந்த லோ சுகர் பொதுவாக நம்ம உணவை எடுத்துக்காமல் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் இது ஏற்படுறது மிக மிக சாதாரணமான ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த சர்க்கரை உள்ளவர்கள் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இல்லை டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த இன்சுலின் எடுக்காமல் விட்டாலோ இல்லை சரியான உணவுகள் எடுக்காமல் இருந்தாலோ அவங்களுக்கு இந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் இல்லாத நேரத்தில் நம்ம உடம்பு கொழுப்பை கரைச்சி அதுலேருந்து நமக்கு எனர்ஜி எடுத்துக்கும், சக்தி எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அதிகப்படியாக நம்ம கரைக்கும் போது அதுலேருந்து வர கழிவுகள் கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்மளோட உடம்பு, மூளை இது எல்லாத்தையும் பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது விஷயம் டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைபாடு. பொதுவாக நிறைய விரத முறைகளில் பார்த்திங்கன்னா ட்ரை ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். நீர் கூட எடுத்துக்காமல் தான் அவங்க விரதம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதோட அறிகுறிகள் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். லோ சுகர்னால் நமக்கு தெரியும், படபடப்பு, நடுக்கம், வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா லோ சுகர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படிங்கிறது அதிகமாக மூச்சு வாங்குறது, அதீத தாகம், ஒரு மாதிரி சோர்வு, தலை சுற்றல், நினைவுல மாற்றம் ஏற்படுறது, இதெல்லாம் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸோட அறிகுறி. சாதாரண நீர்ச்சத்து குறைபாடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு விதமான சோர்வு, தலை சுத்தல், எந்த இதுலேயும் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் டீஹைட்ரேஷன் இல்லைன்னா நீர்ச்சத்து குறைபாடோட அறிகுறி. ஏன் இந்த அறிகுறி நான் சொல்கிறேன்னா, இந்த அறிகுறிகள் தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து நம்ம விரதத்தை நிறுத்திட்டு சிகிச்சை எடுக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு விஷயம். இப்போது எந்தெந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, இது அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா 70-80% பேர்த்துக்கு மேலே மாத்திரை எடுத்துக்கிறவங்க தான். இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சல்ஃபனைல் யூரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளைமிப்ரைடு, கிளிபன்கிளமைட், கிளிக்லாசைட், கிளிப்பிசைட் இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு லோ சுகர் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக லோ சுகரும் உண்டாகும். அதே போல் இன்சுலின் நிறுத்தும் போது அவங்களுக்கு இந்த டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டாப்பாக்ளிஃப்ளோசின், எம்பாக்ளிஃப்ளோசின், ரெமோக்ளிஃப்ளோசின் இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது யூரின் வழியாக சுகரை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து. அதனால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும், டீஹைட்ரேஷன் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற மருந்தில், மாத்திரையில் இந்த நான் சொன்ன 3 விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதுக்குரிய ஆலோசனையை பெற்று நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி அதை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அது எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னா, இது 2 விதமாக பிரிக்கலாம். பொதுவாக விரத முறையை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம், இன்னொன்று லாங் டேர்ம் ஃபாஸ்டிங். ஷார்ட் டேர்ம் ஃபாஸ்டிங் அப்படின்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி ஆடி அமாவாசை, இன்றைக்கி நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. எல்லா அமாவாசைக்கு விரதம் இருப்பாங்க. இல்லைனா பிரதோஷம், கிருத்திகை இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வேளையோ இல்லை ஒரு நாளுக்கு மட்டுமோ இருப்பாங்க. அது ஷார்ட் டேர்ம் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். இதே லாங் டேர்ம் ஃபாஸ்டிங்னா இப்போ முருகனுக்கு சஷ்டி விரதம் இருப்பாங்க ஒரு வாரத்துக்கு. இல்லைனா இஸ்லாத்தில் பார்த்திங்கன்னா ரம்ஜான் விரதம் 1 மாதம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது லாங் டேர்ம் ஃபாஸ்டிங். ஸோ இந்த லாங் டேர்ம் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட மருந்து மாத்திரைகளே அந்த 1 வாரமோ 1 மாதத்துக்கோ மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். எந்த நேரத்தில் உணவு எடுப்பாங்க, எப்படிப்பட்ட உணவு எடுப்பாங்கிறத பொறுத்து அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனையே நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும்.
இதே ஷார்ட் டேர்ம் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ தூரம் வந்து நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இருக்கலாம். எந்த வேலை, இப்போ உதாரணத்துக்கு காலை வேலையும் மதிய வேலையும் இருக்காங்க, இல்லை காலை வேலை மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா, முந்தின நாள் இரவு என்ன சாப்பிட்றாங்க, மருந்து மாத்திரை என்ன சாப்பிட்றாங்கிறத பொறுத்து அதை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நிச்சயமாக வந்து இந்த விரதம் இருக்கிற வேலையில் இந்த சல்ஃபூரியாஸோ இல்லை ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினோ எடுத்துக்கிறதோ இல்லை SGLT இன்ஹிபிட்டர்ஸ் மருந்துகள் எடுத்துக்கிறதோ நிச்சயமாக வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து செக் பண்ணி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் வாங்கி அந்த மருந்துகளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த மருந்துகளை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்கன்னா லோ சுகரோ மற்ற பிரச்சனைகளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போடாமையே நான் விட்டுலாமா டாக்டர், நான் மருந்து அன்றைக்கி எடுக்காமல் இருக்கலாமான்னா நிச்சயமாக விரதம் இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இருக்க முடியும். விரதத்தை முடிக்கும்போது உணவு எடுத்துக்கும் போது ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் நம்ம வந்து விருந்து சாப்பிட போகிறோம், ஃபீஸ்டிங் எடுக்க போகிறோம். அப்போ நிச்சயமாக மருந்துகள் எடுத்துக்கணும். ஆனால் அது என்ன அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மருத்துவரை ஆலோசித்து அதுக்குரிய பரிந்துரையை நீங்கள் எடுத்துக்கணும். நிச்சயமாக இந்த மருந்து எடுத்துக்கிற வேலையை வந்து மாறும்போது காலையில் எடுத்துக்க வேண்டிய மருந்தை மதியம் எடுத்துக்கலாம் அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையை நீங்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும். இதே ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினோ இல்லை சல்ஃபூரியா மாத்திரையோ இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஈஸியாக மத்தியானம் எடுத்துக்கலாம். பட் மிக்ஸ்டு இன்சுலின் போடுறவங்க இல்லை லாங் ஆக்டிங் இன்சுலின் போடுறவங்க நிச்சயமாக எப்படி அந்த மருந்தை குறைக்கணும், விரத நேரத்தில் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிச்சயமாக விரத முறை அப்படிங்கிறது வந்து பாதிப்புகள் இல்லாத சர்க்கரை உள்ளவர்களுக்கு விரத முறையை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மன திருப்திக்கு நிச்சயமாக இருக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம், அதுக்குரிய முன்னேற்பாடுகள் மிக மிக அவசியம். லோ சுகர் வருதா, ஹை சுகர் வருதா, டீஹைட்ரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு நிச்சயமாக ஒரு குளுக்கோமீட்டர் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஏதாவது அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக சுகரை செக் பண்ணி பார்த்து அதுக்குரிய மாற்று ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த நேரத்தில் ஃபாஸ்டிங்கை நிறுத்துறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ வந்து நம்ம நம்பிக்கைப்படி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் பயந்து செக் பண்ணாமல் இருந்துடாதீங்க. அறிகுறிகள் இருந்ததுன்னா உடனடியாக செக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபாஸ்டிங்கை நிறுத்தி ஆகணும். லோ சுகருக்கும் உடனடியாக குளுக்கோஸ் எடுத்துகிட்டு ஏதாவது வந்து நீர் ஆகாரம் உடனே எடுத்துக்கணும். இல்லை வந்து ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை இன்சுலினோ மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னா நிச்சயமாக உடனடியாக எடுத்து அதுலேருந்து நிவர்த்தி ஆகணும். ஸோ பொதுப்படையாக சர்க்கரை உள்ளவர்களுக்கு உங்களுக்கு விரத முறைகளை கடைபிடிக்கலாம். கடைபிடிக்கும் போது நான் குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள் சொல்லியிருந்த மருந்து மாத்திரைகள் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்குரிய முன்னேற்பாடுகள் நீங்கள் நிச்சயமாக செய்யணும். இதனால் சர்க்கரை உள்ளவர்கள் விரத முறைகளை கடைபிடிக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன் தரும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்க, இல்லை மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.